நல்லா இருந்துச்சு. ஃபீல் குட் மூவி. ஃபுல் மூவி நல்லா என்டர்டெய்னிங்காக இருக்குது. ப்ளஸ் நல்ல மெசேஜும் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஃபேமிலி மூவி மாதிரி இருக்குது. அண்ட் முனிஷ்காந்த் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்காரு. விஜயலட்சுமி நல்ல கம்பேக் எனக்கு தெரிஞ்சு. நல்ல ஸ்கோப் இருக்குது எல்லாமே. அண்டு ஸ்டார்டிங் டு எண்டு நல்லா பண்ணியிருக்காங்க ஜி. கனெக்ட் பார்த்தீங்கன்னா காசு நிறைய இருக்கணும்னு ஃபீல் ஆகக்கூடாது. வர காசு வந்து நம்மளுக்கு தேவையானது வச்சு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி மெசேஜ் கொடுத்துருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. ஸ்லோ அப்படி இல்லை அது இல்லை ஜி. மியூசிக்லேருந்து எல்லாமே நல்லா இருக்குது. நெகட்டிவ்னு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. எல்லாருமே போய் பாருங்கள். நல்லா என்டர்டெய்னிங்காக இருக்குது ஜி. டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு அப்புறம் ஒரு நல்ல மூவி எனக்கு தெரிஞ்சு. நல்லா இருந்தது. ஃபேமிலி கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் கனெக்ட் ஆகும். இந்த படம் மிடில் கிளாஸ் மூவி ரொம்பவே நல்லாயிருக்கு. எல்லாருக்குமே பிடிக்கும். கண்டிப்பாக எல்லாருமே வந்து பாருங்கள். இது எமோஷன்ஸு, காமெடிஸு, ட்ராமா எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாரோட லைஃபுக்குமே இது வந்து செட் ஆகும். மிடில் கிளாஸ் வாழ்கிறவங்க எல்லாருக்குமே இது சூட்டபுளாக இருக்கும். கண்டிப்பாக வந்து பாருங்க. ஹீரோ ஹீரோயினி 2 பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களோட லைஃப் எல்லாரோட லைஃப்லேயுமே இம்பார்ட்டன்ட் ரோலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து பாருங்கள். கனெக்ட் ஆகும். அதான் மிடில் கிளாஸாக நடுத்தர குடும்பத்தில் வாழ்கிற எல்லாருக்குமே வந்து இது கனெக்ட் ஆகும். ஏன்னா எல்லாருமே கஷ்டப்பட்டு வந்தவங்க தான். ஸோ அவங்க எல்லாருக்குமே இது சூட்டபுளாக தான் அமையும். கண்டிப்பாக எமோஷன்ஸ் இருக்குது, காமெடிஸ் இருக்குது. அதனால் கண்டிப்பாக வந்து பாருங்கள். நம்ம லைஃப்னா மிடில் கிளாஸ் லைஃப் எங்களை மாதிரி இருக்கவங்களோட லைஃபோட அது நல்லா கனெக்ட் ஆச்சு. எல்லா சீன்ஸும் வந்து நம்ம லைஃப்பில் நடந்த மாதிரியே இருந்தது. ஆனால் என்ன செக்கு மட்டும் தான் எங்களுக்கு கிடைக்கல. அது மட்டும் தான். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கான்ஃப்ளிக் தான். எப்படின்னா கடன் வாங்கிடுறோம், அது திரும்ப கொடுக்கும்போது அது வர ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் இருக்குல்ல, அதுதான். ஹீரோவோட தான் நல்லா. காமெடி ஓகேவா. படம் நல்லா எடுத்திருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. இன்ட்ரோல் வரைக்கும் சாதாரணமாக ஒரு காமெடி படமாக போகுது. இன்ட்ரோலுக்கு அப்புறம் நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. பணம் கிடைக்கிற வரைக்கும் ஆட்டம். இன்னும் இதெல்லாம் செய்யலாம் அதெல்லாம் செய்யலாம்னு ஆட்டம் பண்ண. பணம் கிடைச்ச உடனே நம்மளை கட்டுப்படுத்தி நம்ம முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு நம்மளை சுற்றி இருக்கவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது காக்க கிட்ட இருந்தால் மனசை கற்றுக்கணும். அது ரொம்ப நல்லா இருக்கு. எப்படி அவர் 1 கோடி ரூபா பணம் கிடைச்சோன்னே ஒரு சின்ன ஏதோ ஒரு மனசில் ஒரு உறுத்தலாக இருக்குன்னு சொல்கிறாருல, அது உண்மை. எல்லாருக்குமே நியாயமாக மனுஷங்களாக இருக்கவங்களுக்கு அது இருக்கணும். ஏன்னா நம்மளும் நியாயமாக இருக்கணும். எவ்வளோ தான் காசு கிடைச்சாலும் காசு கிடைக்குதுங்கிறதுக்காண்டி ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது. அது ரொம்ப எனக்கு பிடிச்சது. நல்லா பண்ணியிருந்தாப்புல. மிடில் கிளாஸ் மூவி வந்து எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தேன் நான். ஃபேமிலியோடு வந்தாங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் மூவியை. முனிஷ்காந்த் சாரோட ஆக்டிங்லாம் வந்து நல்லா சூப்பராக இருந்துச்சு. டைமிங்க்கு கவுண்டர்லாம் விட்டார். ஸோ அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. குரேஷி அண்ணாவும் நடுவில் டைமிங்லாம் சொல்லி நல்லா பண்ணியிருந்தார். அதே தான். ஒரு செக்கு நம்ம கிடச்சிச்சின்னா அதை வந்து நம்ம எப்படிலாம் இது பண்ணணும் அப்படிங்கிறதான் நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸில் மேபி எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிருக்கலாம். அது அவ்வளோ இல்லை, லிட்டில் பிட். நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒரு சில சீன்ஸில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு, ஒரு சில சீன்ஸில் ஒர்க் அவுட் ஆகலை. பட் நல்லா இருந்துச்சு. ஆனால் 2 பேருதுமே ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு. டைலாக்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஐ மீன் லைக் படத்தில் எல்லாரோட கேரக்டருமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நல்லா இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு, நல்லா ஆவரேஜ் மூவி ப்ரோ. ஆக்சுவலாக நிறைய எமோஷன்ஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க, ஃபீல் குட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க, எல்லாமே ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அது எனக்கு ஓகேவா ஃபீல் ஆகலை. அந்த எமோஷன்ஸும் அந்த எதுவுமே எனக்கு கனெக்ட் ஆகலை. அதுதான் எல்லாமே ட்ரை பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஓவரால் இட்ஸ் எ நீட் ஆவரேஜ் மூவி. பிஸ்னஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா அஃப்கோர்ஸ் டெஃபினெட்லி ஐ டூ ட்ரஸ்ட் ஒர்க்ஸ். நிறைய கொஞ்சம் வெல்ஃபேர்ஸ்லாம் பண்ணுவேன். அது கொஞ்சம் அதுக்கு தனியாக ஒதுக்கிட்டு எப்படி சொல்லுவாங்க, தனக்கு மிஞ்சினது தான் தானம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் வச்சுட்டு மிச்சத்தை தானமும் ப்ளஸ் அதை வச்சு ஏதாவது ட்ரஸ்ட் மாதிரி ஏதாவது ஒர்க் பண்ணுவேன். ஐ டூ அஃப்கோர்ஸ் ஐ ஹவ் இன்ட்ரெஸ்ட் இன் டூயிங் சோஷியல் சர்வீஸ். ஸோ அதில் வந்து ஏதாவது பண்ணுவேன். மிடில் கிளாஸ் ஒரு வாட்சபிளான ஒரு ஃபீல் குட் மூவி தான். ரொம்ப பெருசாக யோசிக்காமல் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் வந்து பார்த்தா கண்டிப்பாக ஒரு ஃபுல்ஃபில்லிங்காக ஒரு விஷயம் இருக்கும். அதே முதல் பாதி வந்துட்டு லோவர் மிடில் கிளாஸ்க்குலாம் பயங்கரமாக கனெக்ட் ஆகக்கூடிய விஷயம்லாம் கொண்டு போயிருக்காங்க. அதுவும் இன்றைக்குள்ள சொசைட்டியில் இன்றைக்குள்ள இந்த விஷயங்கள்லாம் பார்க்குறப்ப நிறைய விஷயம் கனெக்ட் ஆகும். செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் அவுட் ஆஃப் த பாக்ஸ் தான் சினிமாக்காண்டி ஒரு சில விஷயங்கள்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. பட் அது ரொம்ப டீகோட்லாம் பண்ணி ரொம்ப யோசிக்காமல்
ஃபேமிலியாக பார்க்குறப்போ நிறைய விஷயங்கள் நம்மளுக்கே தோணும். அது எல்லாமே கரெக்டாக கொண்டு போயிருக்காங்க. ஸோ ஓவராலாக ஒரு வாட்சபிளான படம் தான், பார்க்கலாம். எனக்கு முதல் பாதி ஃபுல்லாகவே கனெக்ட் ஆச்சு. ஏன்னா இன்றைக்கி உள்ள விஷயத்தில் கண்டிப்பாக ஒரு 15,000 சம்பாதிக்கிறவங்களோட வாழ்க்கை இப்படி தான் இருக்கும். அவங்களோட வாழ்க்கை தரத்தை அப்படியே காட்டியிருக்காங்க. அதே மாதிரி நல்லா வாழ்ந்துட்டு அப்பா இருக்கும்போது நல்லா வாழ்ந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்குள்ள பேசிக்காகவே அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும், நீங்கள் அப்பா அவ்வளோ செஞ்சுருக்கா தான் அவங்களோட புண்ணியெல்லாம் நம்மளுக்கு ஏதோ ஒரு விதத்தை திருப்பி வராதா அப்படின்னு. அந்த மாதிரி வந்தால் எப்படி இருக்குன்றது தான் ஒரு யோசனையாக பண்ணியிருக்காங்க. அது எல்லாருக்குமே தோணும். ஸோ முதல் பாதி எனக்கு பயங்கரமாக கனெக்ட் ஆச்சு. ஆமாம், எனக்கு அதான் சொல்கிறேனே, அந்த செக்கு கையில் கிடைக்கிறப்போ எனக்கு தோணுச்சு நம்ம அப்பா எங்கேயாவது இது மாதிரி பண்ணியிருப்பாரோ அப்படின்னு தோணுச்சு. அது வந்து அதை தொலைக்கிறப்போ நம்மளே தொலைச்ச மாதிரி ஒரு பதட்டம் வரும். ஏன் அப்படி இருக்கு, அவன் தொலைச்சது படம் தான்னு நம்மளுக்கு தெரிஞ்சால் கூட நம்மளோட மனசுக்குள்ளே ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பதட்டம் வரும். அதில் அதுதான் அந்த ரியாலிட்டியோட கனெக்ட் பண்ணுறது. ஸோ அந்த விதத்தில் எனக்கு கனெக்ட் ஆச்சு. நல்லா இருந்தது, பர்ஃபார்மன்ஸ் தான் நல்லா இருந்தது. புருஷமாண்டினா ரொம்ப இதெல்லாம் பண்ணாமல் அவங்க ஏஜுக்குரிய விஷயம் பண்ணியிருக்காங்க. சின்ன விஷயம் கூட நிறைய பண்ணியிருக்காங்க. விஜயலட்சுமி வந்துட்டு இன்றைக்குள்ள அந்த நடுத்தர வர்க்கத்தில் மனைவி வந்துட்டு கோவத்தை கட்டுப்படுத்த முடியாத இருந்தால் எப்படிலாம் யோசிப்பாங்கன்ற அப்படியே காட்டியிருக்காங்க. ஸோ அவங்களோட கேரக்டர் பயங்கரமாக இருந்தது. அண்ட் தென் முனிஷ்காந்த் வந்துட்டு இவ்வளோ நாளாக நம்ம ஒரு சைட் கேரக்டராக அப்பப்போ வரக்கூடிய படம் முழுக்க அவர் வந்து ஷோல்டரில் ட்ராவல் பண்ணியிருக்க இந்த படம் நல்லாவே பண்ணியிருக்காரு.